ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா, நம்ம சிவனாண்டிக்கிட்ட சந்திரா வந்து எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரியை தூக்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மண்டபத்துக்கு பின்னாடி நம்ம சிவனாண்டியோட ஆட்கள் வந்து மண்டபத்தில் சமைக்கிறவங்க மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா யாரோ தெரியலக்கா மண்டபத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னதும், சரி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு அதை நம்பி நம்ம சாமுண்டீஸ்வரியும் வராங்க. அங்கே பார்த்தோன்னா 3 பேர் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா என்னாச்சு அப்படின்னு போது, மேடம் சமையல் கூலி குறைச்சி கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்காங்க மேடம், எங்களுக்கு சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னதும், ஐயோ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க நீங்கள் தாராளமாக சமைங்க, உங்களுக்கான கூலியை நான் பேசி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு போது சரின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி போகலான்னு எடுக்கும்போது சரியா ஒரு கச்சிப்பை வச்சு அவங்கள அந்த இடத்துல விழ வச்சுட்டு அங்கேருந்து சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை காணும் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் காணும். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை வந்து பார்க்குறாங்க, சாமுண்டீஸ்வரியை காணும், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. உடனே ராஜராஜன் வந்து பதட்டப்படுறாங்க. இங்கே பாருப்பா, சாமுண்டீஸ்வரிக்கு எதுவும் நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா கார்த்தி, எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரியை பாரு அப்படின்னதும், சரிங்க சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து அடியாட்கள் மயக்கமடைய வச்சு ஒரு வண்டியில் தூக்கி போயிட்டுருக்காங்க. சரியா அதே வண்டியை நோக்கி தான் கார்த்திக் வந்து வண்டியில் மோதிடுறாங்க. உடனே அவனுங்க வந்து கீழே இறங்கிட்டு வந்து, டெய் பார்த்து வர மாட்டியா அப்படின்னதும், என்ன பேசிட்டு இருக்கடா நீ ரோங் சைட்டில் வந்துட்டு எங்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னதும், என்னடா நீ பெரிய ஆளா, நாங்களா யாருன்னு தெரியுமா அப்படின்னதும், இங்கே பாரு நீ யார் வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இப்படி ரோங் சைட்டில் ஓடி வந்துட்டு நீ என்கிட்ட பேசுறியா அப்படின்னு காட்டி கேட்குறாங்க. உடனே அந்த ரவுடிங்களும் சரி சரி அதான் எந்த சேதாரமும் நடக்க இல்லையே, கிளம்பு கிளம்பு அப்படின்னுட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரியோட முகத்தை வந்து காட்டி ஜன்னல் வழியா பார்த்துட்றாங்க. இது பார்த்து காட்டி செம அதிர்ச்சி ஆறாங்க. இது சாமுண்டீஸ்வரி மேடம் ஆச்சு அப்படின்னு. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் வந்து எப்படியாச்சும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. எல்லாரையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியையும் காப்பாற்றிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி இல்லை இதான் வாய்ப்பு அப்படின்னுட்டு சந்திராவும் மாயாவும் திட்டம் போட்டு எப்படியாச்சும் நம்ம ரேவதி கழுத்தில் நம்ம மகேஷ் வந்து தாலி கட்ட சொல்லுவாங்க. சரியா தாலி கட்டுற நொடியில் நம்ம கார்த்தியும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.